சத்குருவாரின் நல்வாழ்த்துக்கள். 2 மார்ச் 2023 சிவபாபாவுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாக்தாதா மதுபன். இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, நம்பர் 1 வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்பர் 1 வருவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பாபா சொல்றார், மம்மா பாபாவை பின்பற்றுவதன் மூலம் படிப்பின் மீதும் கவனம் கொடுப்பதன் மூலம் நம்பர் 1 வந்து விடுவீர்கள். இரண்டாவது கேள்வி, பரமாத்மாவை தவிர வேறு யாராலும் இதை செய்ய முடியாது, அது என்ன? பரமாத்மாவை தவிர வேற யாராலும் இதை செய்ய முடியாது, அது என்ன? தந்தை முழு உலகத்திற்கும் தத்துவங்களுக்கும் தத்துவங்கள் உட்பட தத்துவங்களுக்கும் சேர்த்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் செய்கிறார். இதனை பரம்பிதா பரமாத்மாவை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. வேற யாரும் செய்ய முடியுமா? மூணாவது கேள்வி, தந்தை எப்படிப்பட்ட கர்மத்தை சொல்லிக் கொடுக்கிறார்? வருத்தப்படக்கூடாது. பாபா சொல்றாரு, தந்தை எப்படிப்பட்ட கர்மத்தை சொல்லிக் கொடுக்கிறார்னா, தந்தை உயர்ந்த கர்மத்தை செய்ய கற்றுத்தருகிறார். இரண்டாவது, ஒருபோதும் துக்கம் ஏற்படாத அளவிற்கு உங்களுக்கு கர்மத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். ஒருபோதும் துக்கம் ஏற்படாத அளவிற்கு உங்களுக்கு கர்மத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். நாலாவது கேள்வி, எந்த ஒரு போதை இருக்க வேண்டும்? என்ன போதை ஃபுல் டே இருக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த ராஜயோகத்தை கற்று எதிர்காலத்தில் இளவரசியாக ஆகப் போகிறோம் என்ற இந்த போதை உங்களுக்கு இருக்க வேண்டும். நாம் இந்த ராஜயோகத்தை கற்று எதிர்காலத்தில் இளவரசியாக ஆகப் போகிறோம் என்ற இந்த போதை உங்களுக்கு இருக்க வேண்டும். அஞ்சாவது கேள்வி, நாம் எந்த மாதிரி சேவை செய்ய வேண்டும்? நாம எந்த மாதிரி சேவை செய்ய வேண்டும்? பாபா சொல்றார், யோக பலத்தின் மூலம் முழு உலகத்தை தூய்மையாக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். யோக பலத்தின் மூலம் முழு உலகத்தை தூய்மையாக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். ஆறாவது கேள்வி, யார் உண்மையான தங்கம் ஆவார்கள்? யார் உண்மையான தங்கம் ஆவார்கள்? பாபா சொல்றாரு, சுயம் தன்னை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மோல்டு செய்யக்கூடியவர்கள் தான் உண்மையான தங்கம் ஆவார்கள். அதாவது வளைந்து கொடுப்பவர்கள் தான் உண்மையான தங்கம் ஆவார்கள். ஏழாவது கேள்வி, நுணுக்கமான செக்கிங் என்று பாபா எதை குறிப்பிடுகிறார்? நுணுக்கமான செக்கிங் என்று பாபா எதை குறிப்பிடுகிறார்? 3 விஷயங்கள் சொன்னார் இல்லையா பாபா. ஒண்ணு தெய்வீக கர்மங்கள் அல்லது அலௌகீக கர்மங்கள் செய்தேனா? தெய்வீக கர்மங்கள் அல்லது அலௌகீக கர்மங்கள் செய்தேனா? 2வது, சுகம் கொடுப்பதன் மூலம்
சேமிப்பு ஆகிறதா? ஆக எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்தேன்? இது போன்ற நுணுக்கமான செக்கிங் செய்ய வேண்டும். இல்லையா? தெய்வீக கர்மங்கள் அல்ல அலௌகிக கர்மங்கள் செய்தாரா கேட்கணும். 2வது, சுகம் கொடுப்பதன் மூலம் சேமிப்பு ஆகிறதா? ஆக எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்தேன்? இது போன்ற நுணுக்கமான செக்கிங் செய்ய வேண்டும். fill in the blanks. மாயை டேஷாக ஆக்கிவிட்டது. மாயை பூஜாரியாக ஆக்கிவிட்டது. 2வது, பாபா இன்று டேஷாக இருக்கிறார். பாபா இன்று ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கிறார். 3வது, சங்கமயுகத்தில் டேஷ் பிறவியாகும். சங்கமயுகத்தில் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிறவி, முதல் தரமான அல்லது ஃபர்ஸ்ட் கிளாஸான பிறவி, நம்பர் 1 பிறவியாகும். 4வது, டேஷ் ஒரு தந்தையின் மீது உண்மையான அன்பு வைக்க வேண்டும். விநாச காலத்தில் ஒரு தந்தையின் மீது உண்மையான அன்பு வைக்க வேண்டும். 5வது, ஸ்நேகம் மற்றும் பாவனையின் பந்தனத்தில் டேஷ் கட்டி போடக்கூடிய டேஷ் ஆகுங்கள். ஈஸி இல்லையா? ஸ்நேகம் மற்றும் பாவனையின் பந்தனத்தில் பகவானையும் கட்டி போடக்கூடிய மகிமைக்குரியவர் ஆகுங்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. நல்ல சாயங்காலம் சீக்கிரமா 5 மணிக்கெல்லாம் யோகா பட்டி சூரஜ்பாயுடைய கிளாஸ் இருக்கும், பாபா மீட் இருக்கும். அன்னைக்கு நாள் முழுவதும் பாபா சொன்ன மாதிரியே ஆன்மீக போதை இல்லையா, அந்த ராஜயோகத்தை கட்டிட்டு பிரின்சஸ் ஆக போறோம் அப்படின்னு அந்த நஷாவிலே பாபா நினைவிலே உண்மையான அன்பு ஒரு பாபாவிடம் சதா இருக்கும். ஓம் சாந்தி.